Dolikas Diamond Mela at Sri Kumaran Thangamaligai. TCM ஆடி awesome ஆடி 100% gift guarantee. ஸோ நீங்கள் கையில் வச்சிருக்கிற ஒட்டுமொத்த பணத்தையும் ஒரு நிறுவனத்தில் போட்டிங்கனால், ஒருவேளை அந்த நிறுவனத்தில் அந்த மாதிரி ஏதாவது ஆச்சுனால் உங்களுடைய மொத்த சொத்தம் கையிலாயிடும். இறங்கினா பயந்துருவோம் அப்படின்னாக்கா நீங்கள் பங்குச்சந்தைக்கே வரக்கூடாது. ஒரு 10% இறங்கிடுச்சுனாலே அது திரும்ப ஃபர்தர் இறங்காதுன்றதுக்கு கேரண்டி கிடையாது. அது 20% இறங்கும். நீங்கள் முதலீடு பண்ணிங்கன்னா இன்னொரு 10% இறங்கிச்சுன்னு வச்சுங்களேன், நீங்கள் இன்னும் கொஞ்சம் வாங்கி ஆவரேஜ் பண்ணணும். ஆனால் உச்சத்தில் இருக்கும்போது இப்போ வாங்கினீங்கனால் அது இறங்கும்போது அதனுடைய டேமேஜ் வந்து ரொம்ப இருக்கும். கடந்த 25 வருஷத்தில் இந்திய பங்குச்சந்தைகள் 3 தடவை மட்டும்தான் 30% மேலே இறங்கியிருக்கு. 2004 பிஜேபி தோத்தப்போ, 2020 கரோனா வைரஸ் வந்தப்போ, லீமன் பிரதர்ஸ் கொலாப்ஸ் வந்தப்போ, இந்த 3 விஷயமே நம்ம அவுட்லயர் எக்ஸ்ட்ராடினரி ஈவெண்ட் அப்படின்னு நம்ம ஒதுக்கி தள்ளிட்டோம்னாக்கா, இது தவிர மற்ற எப்பவுமே வந்து எது டிஃபென்சிவ் எது சைக்கிளிக்கல்ஸ் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். கையில் பணம் நிறைய இருக்குது, என்ன பண்ணுவீங்க? போய் ஒரு பைக் வாங்குவீங்க, சினிமாவுக்கு போவீங்க, பிராண்டட் ஷர்ட் எடுப்பீங்க. அப்போ அந்த நிறுவனங்கள்லாம் சைக்கிளிக்கல். எக்கானமி நல்லா இருந்து பணம் நிறைய விளையாடுச்சுன்னா அப்போ தான் அதெல்லாம் முதலீடு பண்ணுவாங்க. சரி, ஒரு பொருளாதாரம் சரியில்லை, உங்களுக்கு வருமானம் குறைஞ்சிருது, இப்போ என்ன பண்ணுவீங்க? சினிமாவுக்கு போவீங்களா? போக மாட்டீங்க. ஆனால் சாப்பிட்றத நிறுத்துவீங்களா? நம்ம எப்படி இருந்தாலும் சாப்பிட்டு தானே ஆகணும். அப்போது எதுலாம் உங்களுக்கு அவசியமான தேவையாக இருக்கோ அதையெல்லாம் தயாரிக்கிற இது வந்து டிஃபென்சிவ்ஸ். எஃப்எம்சிஜி, ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, பார்மசூட்டிக்கல் மருந்துத்துறை. பங்குச்சந்தைகள் ஒட்டுமொத்தமாக நல்லா இல்லாதப்போ இதெல்லாம் நல்லா இருக்கும். பங்குச்சந்தைகள் ஒட்டுமொத்தமாக நல்லா இருக்கும்போது இதெல்லாம் நல்லா இருக்காது. நிறைய நிறுவனங்களில் வந்து முதலீடு பண்ணுறதா இல்லை பல்காக ஒரு இடத்துல முதலீடு பண்ணுறோம்? ஏன்னா இந்த மாதிரியான சரிவுகள் சந்திக்கும் பொழுது நிறைய அச்சம்லாம் உருவாகுது இல்லையா? அதையெல்லாம் எப்படி கையாளணும்னு நினைக்கிறீங்க? ஒரு புது இன்வெஸ்டராக இருந்தாலும் சரி, இல்லை ஏற்கனவே பண்ணுறவங்க இருந்தாலும். இல்லை, ஒரு புது இன்வெஸ்டராக இருந்தாலும் ஒரு பழைய இன்வெஸ்டராக இருந்தாலும் ஒரு ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்குது, டோன்ட் புட் ஆல் எக்ஸ் இன் ஒன் பேஸ்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனி இருந்தது, ஒரு நல்ல நிறுவனம், கிட்டத்தட்ட ஒரு ஷேர் விலைலாம் 1000 ரூபாய்லாம் போச்சு. ஏதோ அந்த நிறுவனத்தில் ஏதோ ஒரு ஸ்கேமு அப்படின்னு ஒரு நியூஸ் வந்தது. அப்படியே 1000 ரூபாயிலேருந்து 10 ரூபாய்க்கு வந்துருச்சு. ஸோ நீங்கள் கையில் வச்சுருக்கிற ஒட்டுமொத்த பணத்தையும் ஒரு நிறுவனத்தில் போட்டிங்கனால், ஒருவேளை அந்த நிறுவனத்தில் அந்த மாதிரி ஏதாவது ஆச்சுனால் உங்களுடைய மொத்த சொத்தம் கையிலாயிடும். அதனால் பொதுவாகவே பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணுறவங்க வந்து டைவர்சிஃபிகேஷன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு மருந்து துறையில் கொஞ்சம், நிதித்துறையில் கொஞ்சம், ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கொஞ்சம், ஆட்டோமொபைலில் கொஞ்சம், அப்படி பிரித்து தான் வந்து முதலீடு பண்ணுவாங்க. அதுதான் வந்து ஒரு சரியான இதாக இருக்கும். நீங்கள் எனக்கு அவ்வளோலாம் வேண்டாங்க, எனக்கு 4-5 பார்த்துட்டு அதெல்லாம் வந்து பார்த்துட்டுலாம் இருக்க முடியாது, ஒரே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் தான் சார் நான் முதலீடு பண்ணணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா, அது வந்து நிஃப்டி பீஸ்னு ஒன்று இருக்குது. இந்தியாவில் இருக்கிற டாப் 50 கம்பெனிகள், அந்த கம்பெனியோட ஆவரேஜ் தான் வந்து ஒரு நிஃப்டிங்கிறது. அந்த நிஃப்டி பீஸில் வந்து நம்ம முதலீடு பண்ணலாம். அந்த நிஃப்டி பீஸில் நீங்கள் முதலீடு பண்ணுறீங்கன்னு சொன்னீங்கனாலே நீங்கள் அந்த 50 கம்பெனியில் முதலீடு பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஸோ அப்படி வேணால் பண்ணலாம். ஒன்று சரிஞ்சா ஒன்று காப்பாற்றிடுவோம். ஓகே, ரிஸ்க்கு கம்மி. ஆமாம், உங்களுக்கு ரிஸ்க்கு குறைவு, ரிவார்டும் குறைவாக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்கே உங்களுக்கு ரிஸ்க் அதிகமாக இருக்குதோ அங்கே தான் ரிவார்டு அதிகமாக இருக்கும். எங்கே ரிஸ்க்கு குறைவாக இருக்கோ அங்கேருந்து ரிவார்டும் குறைவாக தான் இருக்கும். நான் ஒரு குறிப்பிட்ட துறையை தேர்ந்தெடுத்து ஒரு நிறுவனத்தை வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்னும் பொழுது என்னென்ன கிரிட்டீரியாலாம் நான் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? ஒரு சேஃபராக இருக்கும் இந்த ஒரு நிறுவனம் அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன், லார்ஜ் கேப்பு, மிட் கேப்பு, ஸ்மால் கேப். நீங்கள் ரிஸ்க் ரொம்ப அதிகமாக எடுக்க விரும்புனீங்கன்னா ஸ்மால் கேப், மாட்ரேட் ரிஸ்க் எடுக்கணும்னு நினைங்கன்னா மிட் கேப், லோ ரிஸ்க் எடுக்கணும்னு சொன்னீங்கன்னா லார்ஜ் கேப். சரிங்களா? இது வந்து ஒன்று. இதுக்கு அடுத்தது வந்து டைவர்சிஃபிகேஷன். அந்த டைவர்சிஃபிகேஷன் வந்து பொதுவாக வந்து சந்தைகள் காலை சந்தையாக இருக்கும்போது புல் மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து சைக்கிளிக்கல்ஸ்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்டாக்ஸ்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். அதே நேரத்தில் வந்து சந்தைகள் கொஞ்சம் வீக்காக இருக்கும்போது டிஃபென்சிவ்ஸ்னு சொல்லுவாங்க, அந்த பங்குகள்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். ஒரு உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, 2008 லீமன் பிரதர் கொலாப்ஸ் வந்தது, பங்குச்சந்தைகள் ரொம்ப சீரழிஞ்சுது. 2008 2014 வரைக்கும் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் எல்லா பங்குகளும் கொஞ்சமாக தான் ஏறி இருந்தது. ஆனால் சன் பர்மான்ற ஸ்டாக் மட்டும் 10 மடங்கு ஏறி இருந்தது. ஸோ சந்தைகள் வீக்காக இருக்கும்போது டிஃபென்சிவ் ஸ்டாக்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும், சந்தைகள் நல்லா இருக்கும்போது சைக்கிளிக்கல் ஸ்டாக்ஸ் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். இப்போது எது டிஃபென்சிவ் எது சைக்கிளிக்கல்ஸ், அது கொஞ்சம் கன்ஃபியூஷன் வரும் இல்லையா? இப்போது நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். உங்களுக்கு வந்து சம்பள உயர்வு கொடுத்துருக்குறாங்க, நிறைய போனஸ் கொடுக்குறாங்க, கையில் பணம் நிறைய இருக்குது, என்ன பண்ணுவீங்க? போய் ஒரு பைக் வாங்குவீங்க, ஒரு கார் வாங்குவீங்க, சினிமாவுக்கு போவீங்க, பிராண்டட் ஷர்ட் எடுப்பீங்க. ஸோ அப்போ அந்த நிறுவனங்கள்லாம் சைக்கிளிக்கல். எக்கானமி நல்லா இருந்து
பணம் நிறைய விளையாடுச்சுன்னா அப்போ தான் அதெல்லாம் முதலீடு பண்ணுவாங்க. சரி, ஒரு பொருளாதாரம் சரியில்லை, உங்கள் நிறுவனமே சரியாக போகலை, உங்களை கூப்பிட்டு சார் உங்களுக்கு சம்பளம்லாம் கொஞ்சம் குறைக்கணும் சார், இப்போ எங்களுக்கு கட்டுப்படி ஆகலை அப்படிங்க, சம்பளம்லாம் குறைச்சிட்றாங்க, உங்களுக்கு வருமானம் குறைஞ்சிருது, போனஸ் கிடையாது, அப்போ என்ன பண்ணுவீங்க? சினிமாவுக்கு போவீங்களா? போக மாட்டீங்க. ஆனால் சாப்பிட்றத நிறுத்துவீங்களா? நம்ம எப்படி இருந்தாலும் சாப்பிட்டு தானே ஆகணும் இல்லைங்களா? அப்போது எதுலாம் உங்களுக்கு அவசியமான தேவையாக இருக்கோ அதையெல்லாம் தயாரிக்கிற இது வந்து டிஃபென்சிவ்ஸ். ஒரு உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா எஃப்எம்சிஜின்னு சொல்லுவாங்க, ஃபாஸ்ட் மூவிங் கன்சூமர் குட்ஸ். எஃப்எம்சிஜி, ஐடி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, பார்மசூட்டிக்கல், மருந்துத்துறை, இதெல்லாம் இந்த டிஃபென்சிவ் ஸ்டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பங்குச்சந்தைகள் ஒட்டுமொத்தமாக நல்லா இல்லாதப்போ இதெல்லாம் நல்லாயிருக்கும், பங்குச்சந்தைகள் ஒட்டுமொத்தமாக நல்லா இருக்கும்போது இதெல்லாம் நல்லா இருக்காது. பெரிய ஸ்டடி மெக்கானிசமே இருக்குது, இதெல்லாம் நம்ம படித்து ஓரளவுக்கு வந்தால் தான் இது பண்ண முடியும். கண்டிப்பாக. ஓகே சார், நான் இந்த ஒரு விஷயம் நடந்த உடனே செய்தியில் வாசித்தேன், கிட்டத்தட்ட 20 லட்சம் கோடியா? இது எனக்கு கேட்கும் போது அந்த நம்பர் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அந்த நம்பர், அந்த வேல்யூங்கிறது எப்படிப்பட்டதா நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, அதாவது 20 லட்சம் கோடி அப்படின்னு கேட்குறதுக்கு ரொம்ப பெருசாக இருக்கும். அந்த 20 லட்சம் கோடி ஒருத்தருக்கோ 2 பேருக்கோ கிடையாது, இந்தியாவில் முதலீடு பண்ணியிருக்கிற மொத்த பேருக்கும் சேர்த்து அதனுடைய இது பெருசாக பதட்டப்பட வேண்டிய அப்படிலாம் இருக்காது. மீளெழுச்சிங்கிறது இந்த ஷேர் மார்க்கெட்டில் இயல்பாக நடக்கிறது தான். இப்போ சில புது இன்வெஸ்டர்ஸ்லாம் இருப்பாங்களா, அவங்க பார்த்த உடனே ஒரு லாஸ் அப்படின்னு ஒன்றே இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு ஏதாவது சொல்லணும் கடைசியாக, உங்களுடைய வார்த்தைகள் ஏதாவது நம்பிக்கை கொடுக்கணும்னா என்ன சொல்லலாம்? இல்லை, பங்குச்சந்தைகள் வந்து ஒரு சினிமா பாட்டு கூட வரும், ஒரு கதாநாயகி வந்து கதாநாயகனை பற்றி பாட வர மாதிரி, பங்குச்சந்தையை போல் என்னை ஏற்றி இறக்கிற அப்படின்ட்டு. ஸோ பங்குச்சந்தைன்றது வந்து ஒரு ஏற்ற இறக்கத்துக்கு உட்பட்டது தான். இறங்கினா பயந்துருவோம் அப்படின்னாக்கா நீங்கள் பங்குச்சந்தைக்கே வரக்கூடாது. ஆனால் அதே நேரத்தில் முதலீடு பண்ணும்போது கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சு, நான் சொன்ன மாதிரி டோன்ட் சேஸ் த மார்க்கெட், ஓடுற பஸ்ஸில் ஏறாதீங்க, டோன்ட் சேஸ் த மார்க்கெட். எப்போல்லாம் பங்குச்சந்தைகள் வந்து ஒரு சரிவு வருது, அப்பப்போ ஒரு சரிவு வரும், 2 வருஷத்துக்கு ஒரு தடவை 3 வருஷம் ஒரு சரிவு வரும், அப்போல்லாம் ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி நீங்கள் முதலீடு பண்ணிங்கனால் உங்களுக்கு, அதாவது ஒரு 10% இறங்கிடுச்சுனாலே அது திரும்ப ஃபர்தர் இறங்காதுன்றதுக்கு கேரண்டி கிடையாது, அது 20% இறங்கும். ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து 10% இறங்கினதுக்கப்புறம் நீங்கள் முதலீடு பண்ணிங்கன்னா இன்னொரு 10% இறங்கிச்சுன்னு வச்சுங்களேன், நீங்கள் இன்னும் கொஞ்சம் வாங்கி ஆவரேஜ் பண்ணணும். உங்களுக்கு ஒரு டீட்டெயிலாக சொல்லணுன்னாக்கா, கடந்த 25 வருஷத்தில் இந்திய பங்குச்சந்தைகள் 3 தடவை மட்டும்தான் 30% மேலே இறங்கியிருக்கு. 2004 பிஜேபி தோற்றப்போ பங்குச்சந்தைகள் 30% இறங்குச்சு. 2020 கரோனா வைரஸ் வந்தப்போ 40% இறங்குச்சு. லீமன் பிரதர்ஸ் கொலாப்ஸ் வந்தப்போ கிட்டத்தட்ட 50% இறங்குச்சு. இந்த 3 விஷயமே நம்ம அவுட்லயர், எக்ஸ்ட்ராடினரி ஈவெண்ட் அப்படின்னு நம்ம ஒதுக்கி தள்ளிட்டோம்னாக்கா, இந்த இதை தவிர மற்ற எப்பவுமே வந்து நம்முடைய பங்குச்சந்தைகள் அதிகபட்சமாக ஒரு 20-25% அவ்வளோதான் இறங்கியிருக்கு, அதுக்கு மேலே இறங்கலை. இப்போ நீங்கள் ஒரு 10% இறங்கினதுக்கப்புறம் நீங்கள் முதலீடு பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், அப்போ இன்னும் கேரண்டி கிடையாது, இன்னொரு 10% இறங்கும். அப்போ நீங்கள் திரும்ப வாங்கி ஆவரேஜ் பண்ணுறீங்கன்னா ப்ராபப்ளி அந்த மார்க்கெட் வந்து ரெக்கவர் ஆகிடும், உங்களுக்கு ஓரளவு ப்ராஃபிட் வரும். ஆனால் உச்சத்தில் இருக்கும்போது இப்போ வாங்கினீங்கனால் அது இறங்கும்போது அதனுடைய டேமேஜ் வந்து ரொம்ப இருக்கும். இந்திய பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும் உலகம் முழுக்க ஒரு காரணியாக இருக்கலாம், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த எலெக்ஷன், நம்ம வந்து பட்ஜெட்டாக இருக்கட்டும், கச்சா எண்ணெய் விலையேற்றமாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ரோல் ப்ளே பண்ணுமா? அதாவதுங்க, ஒரு காலத்தில் வந்து கச்சா எண்ணெய் வந்து விலை வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். ஏன்னா அப்போ என்ன பண்ணாங்க, உலக அளவில் கச்சா எண்ணெய் வந்து அதிகமாச்சுன்னா இங்கே பெட்ரோல் விலை ஏற்றிடுவோம், அங்கே இறங்குச்சுன்னா நாங்கள் இறக்கிடுவோம்னு சொன்னாங்க. அதனால் உலக அளவில் கச்சா எண்ணெய் வந்து பொருள் விலை குறையும் போது, ஓஹோ இங்கே நம்ம பெட்ரோல் விலை குறைஞ்சிரும், பெட்ரோல் விலை குறைஞ்சதுன்னா நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் குறையும். ஆனால் கடந்த 1 வருஷம் 2 வருஷமாக அந்த பிஜேபி அரசாங்கத்தில் அது அங்கே ஏறினாலும் இவங்க ஏற்றுறதில்ல, அங்கே இறங்கினாலும் இவங்க இறக்கிறதில்ல. அது கிட்டத்தட்ட ஒரு பெட்ரோல் 100 ரூபா, டீசல் 95 ரூபா அப்படியே வச்சுருக்குறாங்க. அதனால் இப்போ இதில் மாற்றம் இல்லை அப்படின்னும் போது, உலக அளவில் கச்சா எண்ணெய் ஏறினா என்ன இறங்கினா என்ன, நம்ம இதே 100 ரூபா தான் கொடுத்துட்டுருக்குறோம். அது வந்து ஒரு பெரிய தாக்கத்தை பிஸ்னஸில் ஏற்படுத்தாது. பிஸ்னஸில் தாக்கத்தை ஏற்படுத்தாதுன்னா பங்குச்சந்தையிலையும் அதை ஏற்படுத்தாது. ஸோ கச்சா எண்ணெய்ன்றது வந்து ஒரு காரணி கிடையாது. பட்ஜெட் வந்து கண்டிப்பாக இருக்குது இல்லைங்களா? ஸோ பட்ஜெட் வந்து ஒரு மேக் ஆர் பிரேக்கு. கண்டிப்பாக இந்த பட்ஜெட் வந்து எனக்கு தெரிஞ்சு யாரும் வந்து திருப்தியாக இருக்கிற மாதிரி தெரில. நிறைய வந்து டேக்ஸஸ் வந்து அதிகமாக்கி இருக்கிறாங்க. ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, எல்லா இடத்துலையும் டேக்ஸ் போட்டாங்கன்னு வச்சுங்களேன், அப்போ ஏதோ ஒரு இடத்துல நம்ம முதலீடு பண்ணி தானே ஆகணும் அப்படின்ற வகையில் வந்து பங்குச்சந்தைக்கு ஓரளவு காசு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி இந்த பட்ஜெட் வந்து ஒரு நல்ல பட்ஜெட் இல்லை அப்படின்றது தான் என்னுடைய கணிப்பு. குறிப்பாக பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க,
ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க, எஸ்டிடி அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு நெகட்டிவான பட்ஜெட் தான். பொதுத்துறை நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் சார், இப்போ நம்ம வந்து நிறைய தனியார் நிறுவனங்களை பார்க்குறோம். அரசாங்கத்தினுடைய பொதுத்துறை நிறுவனங்களாக இருக்கட்டும், அந்த மாதிரியான நிறுவனங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் இந்த வீழ்ச்சிங்கிறது வந்து பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கா? இல்லை, இப்போ பொதுவாகவேங்க நீங்கள் வந்து ஒரு பந்தை தூக்கி அடிச்சிங்கன்னு வச்சுங்களேன், எவ்வளோ வேகமாக அடிக்கிறீங்களோ அவ்வளோ வேகமாக கீழே வந்துடும். அதே போல் எந்த பங்குகள்லாம் கடந்த 1 ஆண்டு 2 ஆண்டுகளில் ரொம்ப அபரிதமாக ஏறி இருக்கோ அதெல்லாம் இறங்குறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நீங்கள் சொன்ன பொதுத்துறை நிறுவனங்கள்லாம் வந்து பல மடங்கு ஏறி இருக்குது கடந்த 1 வருஷம் 2 வருஷத்தில். அதனால தான் இன்றைக்கி ஒரு செல்லிங் அப்படின்னு வரும்போது அதில் செல்லிங் இன்றைக்கி நிறைய பொதுத்துறை நிறுவனங்கள்லாம் 8%, 10%லாம் இறங்கியிருக்கு. அது ஆனால் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கடந்த 1 வருஷம் 2 வருஷத்தில் 5 மடங்கு 10 மடங்கு ஏறி இருக்குது இல்லைங்களா? ஸோ எது வந்து ரொம்ப அதிகமாக ஏறி இருக்கோ ஒரு ப்ராஃபிட் புக்கிங்னு வரும்போது அதுதான் வந்து முதல்ல ப்ராஃபிட் புக்கிங் வரும். ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த சமயத்தில் பொதுத்துறை நிறுவனங்களில் முதலீடு பண்ணுறது சரியாக இருக்காது அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. பல்வேறு கேள்விகளுக்கு தெளிவான விளக்கம் கொடுத்தமைக்கு ரொம்ப நன்றி சார். டூலிகாஸ் டைமண்ட் மேளா அட் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. டிசிஎம் ஆடி ஆசம் ஆடி 100% gift guarantee.